இந்திய மண்ணில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் ராணி எலிசபெத்தின் ஒரு கையெழுத்தால் தொடங்கியது. அந்த கையெழுத்து தான் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியது. பிரெஞ்சு, டச், டானிஷ், போர்த்துகீசிய நிறுவனங்களுடன் போட்டி போட்டு பிரிட்டானிய நிறுவனமும் இந்தியாவுக்குள் வணிகம் செய்ய வந்தது. வணிகப் பொருட்களை பாதுகாக்க இடம் வேண்டும் என்று கூறி இந்தியாவின் முக்கிய நகரங்களில் முகாமிட்டனர். வணிகம் செழித்தது. வர்த்தகர்களாக நுழைந்த ஆங்கிலேயருக்கு ஆட்சி செய்யும் ஆசையும் உருவெடுத்தது. முகலாயர்களின் போரில் உதவுவதாக கூறி பிரெஞ்சுக்கு எதிராக போர் செய்து ஆட்சியை நிலைநாட்டத் தொடங்கினர். அரசே, உங்கள் போரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவலாம் என்று நினைக்கிறோம். உங்கள் படையும் எங்கள் படையும் சேர்ந்து ஒரு பெரும் படையை உருவாக்கலாம். துரை, உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இந்த போரில் நீங்கள் தான் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும். கண்டிப்பாக. எங்கள் விதிமுறைகளை எங்கள் மொழிபெயர்ப்பாளரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அரசே, போரில் வெற்றி பெற்றதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். துரை, அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை. அப்படியென்றால் உங்கள் பாளையத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை எங்களிடம் கொடுங்கள். நாங்கள் அவர்களிடமிருந்து பணத்தை வாங்கிக் கொள்கிறோம். சரி, என் பாளையத்தில் நீங்களே வரி வசூலி. நன்றி. இவ்வாறு ஒவ்வொரு அரசராக பிடித்து கொஞ்ச கொஞ்சமாக இந்தியா முழுவதும் ஆட்சியை பரப்பினர். 1640 முதலாக மெட்ராஸில் ஒரு கோட்டை கட்டினர், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அந்த கோட்டை தான் தற்போது சென்னையில் அரசு தலைமைச் செயலகமாக செயல்படுகிறது. பிறகு ஆற்காடு நவாபிடம் ஒரு ஒப்பந்தத்தில் கலெக்டர் என்ற பதவியை உருவாக்கி அவருக்கு வரி வசூலிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தனர். இதுவே ஆங்கிலேயர் நம் மண்ணை அடிமைப்படுத்த ஒரு மிகச்சிறந்த சூழ்ச்சியாக இருந்தது. இப்போது நம் கதையின் கதாநாயகனுக்கு வருவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 பாஞ்சாலங்குறிச்சியின் 32வது மன்னராக பொறுப்பேற்றார். மிகச்சிறந்த வீரன். முன்னோர்கள் தெலுங்கு மண்ணை சேர்ந்தவர் என்றாலும் தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் அளவில்லாத பற்று. தான் மக்களுக்காக எதையும் செய்வார். அப்போது தமிழகத்தில் அந்நிய ஆட்சியை தைரியமாக எதிர்த்தார். ஆனால் அவரின் முன்னோர்களும் சக பாளையக்காரர்களும் அவ்வாறு இல்லை. பணத்தாசையிலும் மண்ணாசையிலும் அந்நிய கலெக்டரிடம் வரி கட்டி அடிமையாக வாழ்ந்தனர். வெள்ளையர் நட்புக்காக எதையும் செய்ய துணிந்திருந்தார்கள். கட்டபொம்மனை அடக்க ஆங்கிலேயர் பல சூழ்ச்சிகளை செய்தனர். அதில் ஒன்றாகத்தான் பாஞ்சாலங்குறிச்சி அமைந்திருக்கும் நெல்லை மாவட்டத்தில் புதிதாக ஒரு கலெக்டரை நியமித்தனர். நெல்லை மாவட்டத்தின் கலெக்டராக கர்னல் மேக்ஸ்வெல்லை நான் நியமிக்கிறேன். மேக்ஸ்வெல், நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். சரி ஐயா, நான் முதலில் எட்டப்ப நாயக்கனின் எட்டயபுரத்துக்கு செல்கிறேன். வாருங்கள் துரே. நீ தான் எட்டப்பரா? நான் தான் நெல்லை மாவட்டத்தின் புதிதாக பதவியேற்ற கலெக்டர். ஓ, நான் கேள்விப்பட்டேன் உங்களது வீரத்தையும் செல்வாக்கையும் பற்றி அதிகதியாக. உட்காருங்கள். நான் வந்ததின் நோக்கம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதனால் நீங்களே தருவீர்களா, இல்லை நான் கேட்க வேண்டுமா? தெரியும் தெரியும் துரே. இதற்கு போய் ஏன் இந்த மிரட்டல் துரே? நீங்கள் வருவதற்கு முன்பே எல்லாம் தயாராக வைத்து விட்டேன்.
அடுத்ததாக நான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு செல்கிறேன். அந்த பாளையத்தின் மன்னன் கட்டபொம்மன் என்பவன் தானே? அவரும் உங்களை போன்று இருப்பாரா இல்லை எதுவும்? ஏனால் நான் சொன்னான், பல பாளையத்தின் மன்னர்கள் என் காலில் விழுவதற்கூட தயாராக இருக்கிறார்கள். இந்த கட்டபொம்மன் எப்படி? துரே, கட்டபொம்மன் சாதாரணமாக இடைப்பட்டு விடாதீர்கள். அவன் மோசமானவன். ஆங்கில அதிகாரி உங்கள் மேல் ஏக கோபத்தில் இருக்கிறான். நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் கட்டபொம்மன் ஆங்கில அதிகாரிகள் ஆகிய உங்களை துச்சமாக மதித்து பேசுவார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். அதை நீங்கள் மறந்துட விடாதீர்கள் துரே. அவரை போன்றவர்களை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று தோன்கிறதே. எனக்கு ஒன்றும் வேண்டாம் துரே. உங்கள் ஆட்களிடம் சொல்லி உங்கள் நாட்டு மது கொஞ்சம் அனுப்பினாலே போதும். சரி சரி, அனுப்பி வைக்கிறேன். சரி, நான் இப்பொழுது புறப்படுகிறேன். பாஞ்சாலங்குறிச்சிக்கு செல்ல வேண்டும். சரி சரி ஐயா, நீங்கள் பத்திரமாக செல்லுங்கள். அரசே, புதிய கலெக்டர் மேக்ஸ்வெல் அவர்கள் நம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார். வர சொல்லுங்கள். இரவு 6 மணி ஆயிற்று. விளக்குகளை ஏற்றுங்கள். நீங்களும் உங்கள் மக்கள் அனைவரும் நலமா? நலம்தான். உங்கள் பாளையம் எப்படி இருக்கிறது? எல்லாம் நலம்தான். கட்டபொம்மா, கோட்டையெல்லாம் நன்றாக தான் கட்டியிருக்கீர்கள். சரி, நான் விஷயத்திற்கே நேரடியாக வருகிறேன். வழிப்பணத்தை எப்பொழுது செலுத்த போகிறீர்கள்? என்னது வரிப்பணமா? தானம் கேளுங்கள், தந்து மகிழ்கிறேன். எங்களிடம் வரி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை. அதை கேட்டவுடன் பயந்து கொண்டு கொடுப்பதற்கு நாங்கள் கோழைகளும் இல்லை. இதுதான் உங்களுடைய இறுதியான முடிவா? இறுதியான முடிவு மட்டும் இல்லை, உறுதியான முடிவு கூட. யாரிடம் யார் வரி கேட்பது, யாருக்கு யார் வரி கட்டுவது? வணிகம் செய்ய வந்த நீங்கள் சூழ்ச்சியினாலும் சுயநலத்தாலும் எங்களிடம் வரி கேட்பது என்ன வகையில் நியாயம்? நாடோடியாக இந்த நாட்டிற்குள் வந்த நீங்கள் நாடாளும் எங்களிடம் வரி கேட்பதா? உங்களுடைய ஆயுத பலத்திற்கும் அதிகாரத்திற்கும் சில பாளையக்காரர்கள் அடிப்பணிந்து விடலாம். ஆனால் எல்லோரையும் ஒன்று போரடை போட்டு விடாதீர்கள். ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். இனி எவரும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் வரி கேட்கும் நோக்கத்துடன் வர வேண்டாம். இப்படி நான் சொன்னதை உங்கள் கம்பெனி கவர்னரிடம் சொல்லுங்கள். இரவும் பகலும் எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள். இதற்கு நான் வரி கட்ட வேண்டுமா? சென்றுவிடன் கோட்டையை விட்டு, கிளம்பிவிடன் நாட்டை விட்டு. வீட்டிற்கு வந்தவர்களை நாகரிகம் நடத்துவது எங்களின் பண்பாடு. அதை என்னை மீற வைத்து விடாதீர். இப்பொழுது என் கோட்டையை விட்டு சென்று விடு. பார்த்துக்கலாம். அந்த கட்டபொம்மன் ஆரம்பத்தில் இப்படி மிரண்டு பிடிக்கிறானா? இது சரி வராது. ஆரம்பத்தில் அவனை அடக்கினால்தான் நம் வேலை எளிதாக முடியும். ஒரு போருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆலந்துரை எங்கே? சார், ஆலந்துரை, உங்களை கட்டபொம்மன் மீது போர் தொடுக்க நியமிக்கிறேன். அவனை தோற்கடித்து விட்டு வெற்றியுடன் திரும்பி வார்கள். சரி ஐயா. கட்டபொம்மனுக்கு இந்த செய்தி கிடைத்தது. கட்டபொம்மன் பதவியேற்ற முதல் போர் என்பதால் பாஞ்சாலங்குறிச்சி படை அதிரடியாக தயாரானது. ஆனால் அதற்கு முன் இவர்கள் எல்லாம் யார்? ஊமைதுரை, இயற்பெயர் குமாரசாமி. குமாரசாமி என்பவர் கட்டபொம்மனின் உடன் பிறந்த தம்பி ஆவார். பிறப்பிலேயே அவருக்கு பேச்சு வராமல் போனதால் அவர் பெற்றோர்கள் மிகவும் வருந்தினர். ஆனால் அண்ணனுக்கு வலதுகரமாக எப்போதும் கூடவே இருந்தார். சுந்தரலிங்கம். கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் என்பவன்
கொல்லங்கிணறு களரி ஆசிரியர் நாகனாரிடம் போர் பயிற்சி பெற்றவன். இவனுடைய வீரத்தையும் போர் திறனையும் கண்டு கட்டபொம்மன் இவனை தம் படை தலைவர்களில் ஒருவனாய் இணைத்தார். வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன் என்பவன் வள்ள நாட்டு பகுதியில் ஆடுகளை பாதுகாக்கும் இளைஞனாயிருந்து வந்தான். ஒரு நாள் எப்போதும் போல ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஏய், யாரா நீங்க? என்ன திருட வந்திருக்கீங்களா? ஏய், நாங்கள் யாராக இருந்தால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இல்லை, இவனுக்கு நான் ஒரு ஆள் போதும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல எந்த தவறும் செய்ய விட மாட்டேன். அதுக்கு நீ இருந்தா தானடா. அமைச்சரே, யார் இந்த இளைஞன்? அரசே, இப்பகுதியில் ஆடுகளை பாதுகாப்பவன் என்று நினைக்கிறேன். இந்த கொள்ளையர் கூட்டத்தை இவ்வளவு எளிதாக விரட்டடித்திருக்கிறானே, அவனை பற்றி விசாரியுங்கள். ஐயா, பாஞ்சாலங்குறிச்சியில் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்மை எளிதில் தோற்கடித்து விட்டார்கள். அந்த கட்டபொம்மன் நாம் என்ன செய்தாலும் அடங்க மாட்டேங்கிறான். புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் ஐயா. ஆமாம், நான் வரி கேட்டதற்கு என்னை துச்சமாக பேசி என்னை அவமானப்படுத்தினான். அதனால் நம்ம ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும். சரி, நாம் எட்டப்பரை சந்தித்து யோசனை கேட்போம். வாருங்கள் துரை, என்ன செய்தி சொன்னால் வந்திருக்கீர்கள்? உட்காருங்கள். எட்டப்பா, கட்டபொம்மன் எங்களை போரில் தோற்கடித்து விட்டான். என்ன செய்தாலும் அவன் அடங்க மாட்டேங்கிறான். உமக்கு தான் தெரியும் அவனை பற்றி நன்றாக. ஒரு யோசனை கொடுங்கள். துரை, உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பதால் என் மீது ஏக கோபத்தில் இருக்கிறான். என் மீது பாய்வதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நீங்க தான் தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். சரி, நாங்கள் அவனை பார்த்து கொள்கிறோம். மிக்க நன்றி துரை.
ஐயா, இப்போது என்ன செய்வது? கட்டபொம்மனுக்கு வந்து சந்திக்க வேண்டும் என்றும் வரி கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடிதம் அனுப்புங்கள். அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் அருங்குளம் மற்றும் சுப்பலாபுரம் ஆகிய கிராமங்களை எல்லை ஒழுங்குபடுத்துவதாக கூறி எட்டப்பனின் எட்டயபுர பாளையத்துடன் இணைங்கள். அதன்பின் பாஞ்சாலங்குறிச்சியின் வளமான பகுதிகளான ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி ஆகிய பாளையங்களை நம் நேரடி நிர்வாக பொறுப்புக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அதனால் அந்த பகுதி மக்களை நம்மிடம் வரி செலுத்த வேண்டும் என்றும் அறிவிப்பு விடுங்கள். இதில் ஏதேனும் ஒன்றுக்காவது கட்டபொம்மன் நம்மை வந்து சந்திப்பான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அமைச்சரே, அவன் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அவனுக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் நமது ஆட்களை அனுப்பி வரி வசூல் செய்யுங்கள். அது மட்டுமா, ஆங்கில பட்டாளத்து வீரர்களுக்கு நமது ஆட்களை இறைச்சிக்கு ஆடுகளை அனுப்பக்கூடாது என்று உறுதியாக சொல்லுங்கள். மேலும் ஆங்கில நெசவாளிகளுக்கு நமது ஆட்களை துணி நெய்து தரக்கூடாது என்று உறுதியாக சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கலாம். கட்டபொம்மன் எதற்கும் அடங்க மாட்டேங்கிறான். அதனால் அதிகாரியிடம் சொல்லி ஜாக்சனை வர வையுங்கள். ஜாக்சன், உன்னை நெல்லை மாவட்டத்தின் கலெக்டராக நியமிக்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று அங்கே நம் நாட்டின் பெருமையை நிலைநாட்டி விட்டு வா. சரி ஐயா, நான் முதலில் கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதுகிறேன். அதன் பின் நாம் செயலில் இறங்குவோம். சரி சரி. ஜாக்சன், கட்டபொம்மனுக்கு எழுதிய கடிதங்களுக்கு ஏதாவது பதில் வந்ததா? இல்லை மேக்ஸ்வெல், அதனால்தான் நான் கவர்னரிடம் போருக்கு அனுமதி கேட்கலாம் என்று இருக்கிறேன். மேக்ஸ்வெல், கவர்னர் நம்மை அமைதி வழியில் செல்ல சொல்கிறார். அதனால் இப்போது என்ன செய்வது? அப்படி என்றால் கவர்னர் சொல்லும்படியே நடந்து கொள்ளலாம். கட்டபொம்மனுக்கு கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் அவன் வரவில்லை என்றால் நாம் பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுக்க வேண்டும். ஆமாம். அமைச்சரே, இந்த கடிதத்தை பாருங்கள். அரசே, இதில் கவர்னர் ஈடுபட்டிருப்பது போன்று சொல்கிறதே. ஆமாம் அமைச்சரே, இதுதான் என்னையும் சிந்திக்க வைக்கிறது. அரசே, ஆனால் இதில் கவர்னர் தலையிட்டிருப்பதால் அவரை போய் சந்திப்பதில் ஒரு தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆம், சரிதான் அமைச்சரே. ஆம், கிளம்புவோம் திருநெல்வேலிக்கு.
வாருங்கள், திருநெல்வேலிக்கு செல்வோம். அங்கு வந்து அரசே, கலெக்டர் குற்றாலம் சென்று விட்டார். வாருங்கள், குற்றாலத்திற்கு செல்வோம். கலெக்டர் சொக்கம்பட்டி சென்று விட்டார். அங்கு வந்து சந்திக்க சொன்னார். அரசே, கலெக்டர் சொக்கம்பட்டிக்கு சென்று விட்டாராம். அரசே, இப்பொழுது என்ன செய்வது? சொக்கம்பட்டிக்கு செல்வோம். தம்பி, நம் அரசர் வீரம்பிக்கவர் ஏன் அவன் அழைக்கும் ஊர்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்? இதில் ஏதோ சதி இருப்பதாக தோன்கிறதே. மன்னர் ஒன்று செய்தால் அதை காரணமில்லாமல் செய்ய மாட்டார். அவர் செல்வதில் ஏதோ அர்த்தம் உள்ளது. அரசே, கலெக்டர் சிவகிரி சென்று விட்டாராமா. அமைச்சரே, உங்கள் யோசனை என்ன? மன்னா, இந்த கலெக்டர் ஏன் நம்மை இத்தனை ஊர்களுக்கு இழுத்தடிக்கிறார் என்று யோசிக்கிறேன். இன்னும் அவன் எத்தனை ஊர்களுக்கு நம்மை இழுத்தடித்தாலும் சரி, அவனை சந்திக்காமல் நாம் செல்ல மாட்டோம். வாருங்கள், செல்வோம். சரி அரசே. கலெக்டர் சேத்தூர் சென்றுள்ளார். அங்கு வந்து சந்திக்க சொன்னார். கலெக்டர் ராமநாதபுரம் சென்று விட்டார். அங்கு வந்து சந்திக்க சொன்னார். கலெக்டரின் அனுமதியுடன் தான் வந்திருக்கிறோம். அதனால் எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். உங்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கும்படி உத்தரவு. அரசரை தனியாக உள்ளே விட முடியாது. நானும் அமைச்சரும் உள்ளே செல்கிறோம். அனைவரும் இங்கே அமைதியாக இருங்கள். துரையே, அவன் வரான். கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள். ஓ, சரி சரி. சரியாக இருக்கிறதா? ஆம், சரியாக இருக்கு துரையே. கொஞ்சம் நிமிர்ந்து கொள்ளுங்கள். சரியா? ஆம், சரி துரையே. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவன் நீதானா? என்ன கேட்டாய்? அதை இப்போது கேள். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவன் நீதானா? ஆம், நானேதான். நீ வரிகேட்டு கடிதம் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மனும்
நானேதான். பாஞ்சாலங்குறிச்சி என்ற வீர மண்ணுக்கு வேந்தனான வீரபாண்டிய கட்டபொம்மனும் நானேதான். நீ திருநெல்வேலிக்கு வர சொல்லிவிட்டு நீர் ஒவ்வொரு ஊராக சுற்றினாலும் உன்னை விடாது துரத்திய வீரபாண்டிய கட்டபொம்மனும் நானேதான். இதில் என்ன சந்தேகம் உமக்கு? 3310 பகோடாக்கள் நீ செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதை எப்போது செலுத்துவதாக உத்தேசம்? இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்க வேண்டுமோ அவை அத்தனையும் கேட்டுவிடு. அவை அத்தனைக்கும் நான் மொத்தமாக பதில் சொல்கிறேன். எங்கள் பிரதிநிதி மேக்ஸ்வெல்லை அவமானப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் தளபதி ஆலந்துரை அசிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயர் அதிகாரிகள் அனுப்பிய கடிதங்களுக்கெல்லாம் பதில் எழுதாமல் அவர்களை உதாசீனப்படுத்தினாய். எங்கள் சார்பில் வரி கேட்ட போதெல்லாம் மாநிலம் காட்டினாய். நான் கலெக்டராக பொறுப்பேற்றிருந்தும் என்னை வந்து சந்திக்காமல் என்னை இழிவுபடுத்தினாய். நான் வந்து சந்திக்கும்படி கடிதங்கள் அனுப்பியும் என்னை சந்திக்காமல் என்னை கேவலப்படுத்தினாய். எங்கள் சார்பாளர் ரெட்டப்ப நாயக்கரை மிரட்டி வருகிறாய். எங்களை எதிர்க்க மற்ற பாளையக்காரர்களை தூண்டி விடுகிறாய். இதற்கு மேலும் நாங்கள் வரி வசூல் செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் நீ உள்நாட்டில் அனுப்பி வரி வசூல் செய்கிறாய். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய்? என்னிடம் வரி கேட்க நீங்கள் நினைத்தது தவறு. அதிலும் வரி கேட்க நேரில் வந்தது அதைவிட தவறு. வரி கட்ட மறுத்தால் என்று என்னை மிரட்ட முயன்றது தவறு. நத்தி பிழைக்கும் அந்த எட்டப்ப நாயக்கனுக்கு எனது 2 கிராமங்களை தாரை வார்த்து தந்தது தவறு. அவனை போன்று நானும் நத்தி பிழைப்பேன் என்று எதிர்பார்த்தது தவறு. அதிகார பலமும் ஆயுத பலமும் ஆணவ திமிரும் என்று அனைத்தையும் கொண்டு என்னை அடக்கிவிடலாம் என்று நினைத்தது தவறு. இத்தனை தவறுகளையும் செய்துவிட்டு இங்கு என்னை நிற்க வைத்து பேசி அவமானம் செய்தது உன் அறியாமையால் விளைந்த பெரும் தவறு. கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன், எங்களுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்திற்கு என்ன பதில் சொல்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். அவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் இணைந்திருப்பது நாங்கள். இதில் எப்படி உனக்கு உரிமை வந்தது? எங்கோ பிறந்து இங்கே வந்து வணிகம் செய்யும் நீ எங்களிடம் வரி கேட்பது என்ன நியாயம்? அதனால் சொல்கிறேன், எங்களிடம் வரி கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. நீ கேட்டதும் பணத்தை தூக்கி கொடுத்துக்க நான் தொடை நடுங்கியும் இல்லை. நான் கொடுப்பதற்கு வானம்தான் இல்லை, ஆனால் அதை கட்டிதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை. ஆமா, இவரை பெரிய தாராள பிரபு. உன் நாட்டில் விளையும் விளைச்சலுக்கு கிஷ்டி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசருக்கு கீழரசராக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஷ்டி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஷ்டி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைவதை கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கரணி வாழ் உழுவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? இல்லை, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. கட்டபொம்மா, அளவை மீறி போய் கொண்டிருக்கிறாய். ஒரு நிமிடத்தில் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். சிறையா? அடைத்துதான் பாரு. முடிந்தால் என் வீரர்களை தாண்டி உன் கையை என் மீது பதித்து விடு, பார்க்கலாம். நாளையும் விசாரணை தொடங்க வேண்டும். அதனால் இங்கேயே தங்க வேண்டும். உன்னை சந்திப்பதற்காக நான் ஒவ்வொரு ஊராக பயணித்ததால் இந்த உடல்நிலை பாதிப்படைந்திருக்கிறது. அதனால் என்னால் இங்கே தங்க இயலாது. இல்லை இல்லை, நான் உன் கலெக்டர் சொல்கிறேன், நீ இங்குதான் தங்க வேண்டும். போடா. கிளார்க், இவனை கைது செய். என்ன ஒரே இருட்டாக இருக்கிறது? இப்போது தானே வந்திருக்கிறோம், இன்னும் விளக்குகளை ஏற்றவில்லை. ஒரு வழியாக பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துவிட்டோம். அமைச்சர் எங்கே? அவரை அழையுங்கள். அவரிடம் நான் பேச வேண்டும். அமைச்சரே, அமைச்சரே, மன்னா, அமைச்சரை காணவில்லை. என்னது? அமைச்சரை காணவில்லையா? என்ன சொல்கிறீர்கள்?
உன் மன்னர் என் தளபதியை கொலை செய்தான், ஆனால் உன்னை மறந்து விட்டான். இவனை சிறையில் அடையுங்க. அமைச்சரே, அரசே, என்னை தனியாக விடுங்கள். எனது அமைச்சரை எப்படி விட்டுட்டு வந்தேன்? மேக்ஸ்வெல், சிவகிரி பாளையக்காரரை அழையுங்கள், அவரிடம் பேச வேண்டும். சரி ஜாக்சன். அரசரே, நான் உங்களை அழைத்தது நோக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்காது. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்து மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் சொத்துக்களை கொள்ளையடித்ததாகவும் தடுக்க வந்த உங்கள் வீரர்களை கொலை செய்ததாகவும் இந்த காகிதத்தில் எழுதி கொடுங்கள். துரையே, ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவே இல்லையே, பின்பு எதற்கு நாங்கள் பொய் சொல்ல வேண்டும்? ஓ, பொய் சொல்ல மாட்டீர்களோ? ஆனால் துரையே, எனக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமே. இதை எழுதி கொடுக்கிறீர்களா, இல்லை நீங்கள் கட்ட வேண்டிய வரிப்பணத்தை 2 மடங்காக்கவா? நான் உங்கள் கலெக்டர் சொல்கிறேன், எழுதுங்கள். சரி சரி துரையே, நான் எழுதுகிறேன். சரி, நீங்கள் போகலாம். தம்பி வெள்ளையத்தேவா, சுந்தரலிங்கம், வெள்ளையர்கள் எல்லையை தாண்டி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது செய்ய வேண்டும். அரசே, ஒரு வெள்ளையனை அடக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு வெள்ளையனை பிடித்தால்தான் முடியும். ஆமாம் அரசே, வெள்ளையரை நம் சார்பாக இழுக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? நண்பன் வெள்ளையன். ஓ, டேவிட்சனா? நான் டேவிட்சனை போய் சந்திக்கிறேன். வணக்கம் டேவிட்சன். வணக்கம் கட்டபொம்மா. பல நாட்கள் ஆகிவிட்டது உங்களை பார்த்து. என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் அரசே. நான் ஒரு பிரச்சனை இருக்கேன். என்ன பிரச்சனை அரசே? சில நாட்களுக்கு முன்பு கலெக்டர் ஜாக்சன் துரை எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் கவலைப்படாதீர்கள் கட்டபொம்மா. நான் இதையெல்லாம் ஒரு கடிதமாக எழுதி கவர்னருக்கு அனுப்புகிறேன். பின்பு நடப்பதை பார்ப்போம். மிகவும் நன்றி டேவிட்சன். எதற்கு நன்றி கட்டபொம்மா? தவறு எங்கள் பேரில். நான் நியாயத்தை மட்டும்தான் கூறுகிறேன். சரி டேவிட்சன், அப்போது நான் கிளம்புகிறேன்.
சரி கட்டபொம்மா. நன்றி ஜாக்சன். நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் தொடங்குகின்றன. யுவர் ஹைனஸ், சிவகிரி பாளையக்காரரின் கடிதத்தை பாருங்கள். யுவர் ஹைனஸ், இக்கடிதங்கள் பொய்யானவை. ஜாக்சன் துரையின் குற்றங்களை மறைக்கத்தான் அவர் இக்கடிதங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறார். ஜாக்சன் துரை தரப்பிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக தந்துள்ள ஆதாரம் பொய்யானவை என்றும், ராமநாதபுரம் சம்பவத்திற்கு முழுக்க காரணம் கலெக்டர் ஜாக்சன் துரை தான் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் சம்பவத்திற்கும் சிவகிரி ஊற்றுமலை பாளையக்காரர்களை மிரட்டி பொய் ஆதாரங்களை திரட்டியதற்கும், அமைச்சர் தானாபதி பிள்ளைக்கு சிறை கொடுமை கொடுத்து வருவதற்கும், நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்கும் ஜாக்சன் துரை பதவி நீக்கம் செய்கிறேன். பின்பு அமைச்சர் தானாபதி பிள்ளையை விடுதலை செய்ய ஆணை பிறப்பிக்கிறேன். இறுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நிரபராதி என்று அறிவிக்கிறேன். விசாரணை முடிந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? I,
Lusington, hereby take charge as the collector of the Nellai district. They shall pay for the rebellion.